டிரான்ஸ்ஃபார்மேஷன் நமக்குள்ளே நடக்கணும். லேர்னிங் நடந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆஃபீஸ் போகிறோம், இருக்கிற வேலையை பார்க்குறோம், சாயந்தரம் வீட்டுக்கு வரோம், இப்படி இருந்தால் நத்திங் கோயிங் டு ஹேப்பன். லேர்னிங் பண்ணும்போது தான் உங்களால் நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். அந்த இன்ஃபர்மேஷனை கனெக்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் பிஸ்னஸில் அதை அப்ளை பண்ண முடியும், அல்லது ஒரு நியூ பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண முடியும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்றைக்கி நான் எப்போவுமே லேர்னிங்கை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய க்ரோத்துக்கு அதுதான் காரணம் அப்படின்னு நான் நம்புறதுனால. உங்களுக்கு தெரியும், நித்ரா இன்றைக்கி 1 கோடி யூசர்ஸு. இப்போ எம்ப்ளாயீஸ் 400, லாஸ்ட் இயர் 300 இருந்தால் இப்போ அடிஷ்னலாக 100 பண்ணியிருக்கிறோம். ஈவன் இன்னும் 1 இயர்க்குள்ளே 500 நம்ம கிராஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இந்த க்ரோத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு வொராஷியஸ் ரீடர். இந்த ரீடிங்கிறது லேர்னிங்கில் ஒன் டைப். நான் நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன். நீங்கள் ஆர்டிக்கல் படிக்கலாம், அது ரீடிங்கு, புக்கு படிக்கலாம் ரீடிங்கு, பாட்காஸ்ட் கேட்குறது ஆடியோ வகையில், அது ஒரு லேர்னிங்கு. ஸோ இப்போ அதனால் எனக்கு ரீசெண்டாக மனசுக்குள்ளே ஒரு கோட்டு, பெருசாக நிறைய கோட்ஸ் அப்துல் கலாம் சொல்லியிருப்பார். கனவு என்பது தூங்கும்போது காண்பதல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுன்ட்டு. இந்த மாதிரி எனக்கு திடீர்னு மைண்டில் நிறைய கோட்ஸ் ஆல்ரெடி நான் லிங்க்டின்லலாம் போட்டிருக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் கண்டினியூஸாக லிங்க்டின்ல டெய்லி ஒரு கோட் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஹேபிட் அப்படின்னு நின்று போச்சு. பட் ரீசெண்டாக எனக்கு மைண்டில் திடீர்னு வந்துச்சு, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டார்ட்ஸ் வென் யூ ஸ்டார்ட் லேர்னிங். ஏன்னா சில கோட்ஸ் ஏன் அந்த மூமெண்ட்டில் அந்த டைமில் ஏன் வருதுன்னா, நான் யாரையாவது திங்க் பண்ணுவேன் கம்பேரிட்டிவ்லி, ஏன் இவங்கெல்லாம் போகாமல் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு அந்த லேர்னிங் அப்படைட், அதாவது அப்படைட் அப்படிங்கிறது பசி சொல்லணும், அதாவது கற்றுக்கணுங்கிற வெறி அப்படி கூட வச்சுக்கலாம். ஹங்க்ரி, பசி, வெறி, சம்திங் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன் நமக்குள்ளே நடக்கணும் அப்படின்னா லேர்னிங் நடந்தால் மட்டும்தான் நடக்கும். டெய்லியும் எந்திரிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், இருக்கிற வேலையை பார்க்குறோம், சாயந்தரம் வீட்டுக்கு வரோம், சாப்பிட்டுட்டு படுக்கிறோம், தூங்குகிறோம். இப்படி இருந்தால் என்ன க்ரோத் இருக்க முடியும்? என்ன ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிட முடியும்? சரிங்களா? எதுவுமே நடக்காது. இப்போ லேர்னிங் தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான முக்கிய டூலாக நான் நினைக்கிறேன். அதனால தான் தமிழில் ஒரு பழமொழி, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உங்களுக்கு தெரிஞ்சது கைமண் அளவு தான் தம்பி, நீங்கள் கற்றுக்க வேண்டியது உலக அளவு இருக்குது, அதனால் நிறையா கற்றுக்குங்க அப்படிங்கிறது அந்த பழமொழியோட நோக்கம். ஸோ இப்போ அதே தான் இது, நான் இன்னும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக சொல்லலை. டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டார்ட்ஸ் வென் யூ ஸ்டார்ட் லேர்னிங். லேர்னிங் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் தி டாட்ஸ் எல்லாம் வரும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் அந்த ஸ்டான்ஃபோர்டில் கான்வொகேஷனில் ஒரு லெக்சர் கொடுத்துருப்பார். அதில் அந்த லெக்சரில் பார்த்திங்கன்னா, அது ரொம்ப ஃபேமஸ் லெக்சரு, 2005 கொடுத்தது. அதாவது இப்போ இன்றைக்கி நம்மளுடைய மொபைல்லே ஆகட்டும், லேப்டாப்லேயே ஆகட்டும், நம்ம ஃபாண்ட்ஸ் பார்க்குறோம், நிறைய ஃபாண்ட் ஸ்டைல், ஈவன் தமிழ்லேயே ஆகட்டும், இங்கிலீஷ்லேயே ஆகட்டும். அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்ஸ்லாம் மோனோலித்திக், அதாவது ஒரே மாதிரி ஃபாண்டுனா ஒரு மாதிரி தான். எம்எஸ் தாஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃபாண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? டைப்ரைட்டிங்கில் எப்படி இருக்கும், டைப்ரைட்டிங்கில் எப்படி ஃபிக்ஸடாக இருக்கோ அது மாதிரி தான் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைலு. இப்போ நமக்கு காலியோகிராஃபிங்கிறது கையெழுத்தில் டிஃப்ரெண்ட் டைப்பாக அந்த ஃபாண்டை டிஃப்ரெண்ட்டாக எழுதுகிற மாதிரியான ஒரு கோர்ஸு. காலியோகிராஃபி கிளாஸ் சேர்றாரு, அது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அந்த காலியோகிராஃபியை கற்றுக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஆப்பிள் ஃபவுண்ட் பண்ணுறாரு, ஆப்பிள் கம்ப்யூட்டர்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஐடியா கிடைக்குது, ஏன் இப்படி ஃபாண்ட் ஒரு மோனாலித்திக்காக இருக்குது, அதை ஏன் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஐடியா. ஸோ அப்போ தான் அவருக்கு அந்த காலியோகிராஃபி கிளாஸ், ஏன் நம்ம காலியோகிராஃபியில் இப்படி டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்லாம் நம்ம எழுதணுமே, ஏன் அதை கம்ப்யூட்டர் கொண்டு வரக்கூடாதுன்ட்டு. ஸோ அந்த கனெக்ட் தி டாட்ஸ். ஸோ இப்போ இது ஒரு லேர்னிங். அந்த காலியோகிராஃபி போகலை அப்படின்னா இவருக்கு ஐடியா வந்திருக்காது. அதுவும் அதில் அப்படியே ஜோக்காக சொல்லுவார், ஃபஸ்ட்டு மேக் தான் இந்த இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு, விண்டோஸ் காப்பீடு தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆப்பிள் அவங்களுடைய கம்ப்யூட்டர் பேர் மேக்கு. ஸோ அந்த மேக்கில் ஃபஸ்ட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா, அதுக்கப்புறம் விண்டோஸ் அதை காப்பி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா நீங்கள் படிக்க 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 உங்களால் நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். அந்த இன்ஃபர்மேஷனை கனெக்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் பிஸ்னஸில் அதை அப்ளை பண்ண முடியும், அல்லது ஒரு நியூ பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது நடக்கும்போது அதாவது நமக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது, அது நம்ம பிஸ்னஸ்லேயும் சேர்ந்து பிஸ்னஸையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டார்ட்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா, வென் யூ ஸ்டார்ட் லேர்னிங். நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுக்குள் நடக்கும். அந்த இன்டர்னல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும்போது நீங்கள் அதை வெளியில் அப்ளை பண்ணுவீங்க. அது மூலிமா
உங்கள் பிஸ்னஸ்லேயும் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ ஸ்டார்ட் லேர்னிங் அண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.